நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எப்பயுமே நியூ இயர் அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் நியூ இயர் எப்படி ஹாப்பியாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி தமிழ் நியூ இயரை இன்னும் பயங்கர சந்தோஷமாக கொண்டாடுவோம் இல்லையா? அந்த சந்தோஷத்தை ரெட்டிப்பாக்கிறதுக்காக தான் நாங்கள் நம்ம ஷோவோட வந்திருக்கோம். ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். என்னடா ஏதோ ஃபோன் சம்மந்தப்பட்ட கேமாக இருக்குமோ அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? கரெக்டுங்க, ஃபோன் சம்மந்தப்பட்ட கேம் தான். லவ் டுடே படத்தில் 2 ஃபோனை மாற்றுறதுனால என்னென்ன கன்ஃபியூஷன்லாம் நடக்குதோ அதே மாதிரி இன்னைக்கு கான்டாக்ட்ஸை மாற்றுறதுனால என்னென்ன காமெடிகள் நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஷோக்குள்ள போலாமா? கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டோட பேரு கதைப்போமா. ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டோட பேர் கதைப்போமா அப்படின்றது வந்து தெரிஞ்சிச்சு. அது கொஞ்சம் கலாய்ப்போமா அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அந்த மாதிரி இருக்க போகுது கேமு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்கான டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு 150 செகண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பேசுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட கான்டாக்ட் நம்பரை நம்ம ஸ்ருதி கிட்ட தரப்போகிறோம். நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ணி காட்டணும். அந்த 150 செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட்டை நீங்க அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சேல் பண்ணி காட்டணும். அதாவது அவங்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட்டை இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சேல் பண்ணி காட்டணும். புரியுதுங்களா? ஸோ வந்து உங்களோட மார்க்கெட்டிங் திறமையை வந்து நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, சூப்பர். ஸோ முதல்ல வந்து இந்த விஷப்பரீட்சையை பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ருதி அவர்கள் தான். என்ன வச்சே டெஸ்ட் பண்ணுங்க. நீங்க தானே முதல்ல நிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்க. நானா வந்தேன். கரெக்ட், சூப்பர். எல்லாமே நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா நீங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ வந்து நம்ம ஜெகவீர் உங்களோட ஃப்ரெண்டு யாரு அப்படின்னு யார் வந்து நீங்க நல்லா பேசுவாங்களோ நல்லா திட்டுவாங்களோ அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். பரவாயில்லையா? நீங்க தர போறீங்க ப்ரோ. யாருன்றத கான்டாக்ட் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ ஸ்ருதி, உங்களுக்கான அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? கொடுங்க. ஓகே, ஸ்ருதிக்கான ப்ராடக்ட் இதோ. அஜால் குஜால் ஆப்பக்கடை. ஓகே, ரைட். அதாவது ஆப்பக்கடை கூட என்ன இன்ட்ரஸ்டிங்கா இல்ல, அஜால் குஜால் அதுதான் பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அதையும் சொல்லணுமா? கண்டிப்பா. ஆமா, ப்ராடக்ட் நேமே அத. நீங்க ஆப்பக்கடை சொல்லனா கூட பரவாயில்லை, அஜால் குஜால் கண்டிப்பா சொல்லியாகணும். ஓகேவா? இவரு வேற ரொம்ப ஆர்வமா தேடுறாரு. நம்பர் எடுத்து ரெடி ரெடி செட். ஓகே, ப்ளீஸ் கனெக்ட் தி கால். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்க அஜால் குஜால் ஆப்பக்கடையில இருந்து பேசுறோம். சரி இங்க தமிழ் நியூ இயருக்கு நாங்க புதுசா இந்த ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம் வடபழனில. சரி. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு ஃப்ரீயா ஐபிஎல் டிக்கெட்ஸ் கொடுப்போம் சார். சரி. ஸோ நீங்க சாப்பிட்டா மட்டும் போதும், பில் கூட பே பண்ண தேவையில்ல. நீங்க வந்து சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் 100 பேருக்கு ஃப்ரீயா ஐபிஎல் டிக்கெட்ஸ் 5 டிக்கெட்ஸ். சரி மேம். அந்த ஹோட்டல் பேரு? ஹோட்டல் பேர் வந்து அஜால் குஜால் ஆப்பக்கடை. என்ன சொல்றீங்க? நம்ம வரும் பார்ப்போம் சார். அதான் சொல்றேன். இல்ல சார், அஜால் குஜால் ஆப்பக்கடை, வடபழனி, 4வது குறுக்கு தெரு, துபாய் மெயின் ரோட். சரிங்க மேடம், வந்துடுறேன் மேடம். சார் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வரலாம். நீங்க எத்தனை பேர் கூப்பிட்டு வரீங்கன்னு நேம் சொல்றீங்களா? நான் நோட் பண்ணிக்கிறேன். வெளில இருக்க மேடம், நான் தரேன் மேடம். சரிங்களா? இல்ல சார், நீங்க நேம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். சார் நீங்க சொல்றதுல தான் இருக்கு. நேம்ஸ் மட்டும் சொல்லிடுங்க சார். ஒரு 4 பேர். ஓகே, நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்க. இருந்தாலும் வந்து 1.19 செகண்ட்ஸ்ல நம்ம கஸ்டமர் கட் பண்ணிட்டாரு காலை. இருந்தாலும் செம்ம ஸ்டார்ட்டுங்க. சீரியஸா வந்து யாரா இருந்தாலும் அந்த ஆப்பை அவங்க வந்துருவாங்க. நீங்க வந்து அவ்வளவு அழகா கூப்பிட்டீங்க. ஐபிஎல் டிக்கெட்டு ஒரு ஆப்ப கடையில வந்து ஃப்ரீயா தருவாங்க, அதுவும் 100 அப்படின்றது நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. இருந்தாலும் 150 செகண்ட்ஸ்குள்ள கட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து உங்களிடம் இருந்து அந்த 1000 புள்ளிகள் பறிக்கப்படும். ஓகே, பரவாயில்ல. சுத்தி சோகமா இருக்குது, எனக்கு பிடிக்கல. அதனால வந்து அந்த நான் ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்குறேன். இருந்தாலும் அந்த 1000 பாயிண்ட் பறிக்கப்படும். வேற எதுவும் பண்ண முடியாது. பேசிட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நம்ம. ஓகே, சூப்பர். ஸோ ஸ்ருதிகா ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம். இப்போ வந்து ஜெகவீர் நீங்க தான் பேச போறீங்க. நம்ம சாருமிஷா உங்ககிட்ட உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் தான் அவர்கிட்ட கொடுக்க போறீங்க. ஸோ எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா. ஓகே, டயல் பண்ணி அவர் கையில கொஞ்சம் கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஜெகவீர் உங்களோட ப்ராடக்ட் என்னன்னு அப்படின்றத பார்த்துலாம். ஸோ உங்களுக்கான ப்ராடக்ட் இதோ. இளிச்சவாயன் டூத் பேஸ்ட். இளிச்சவாயன் டூத் பேஸ்ட், அதுதான் வந்து உங்களுடைய ப்ராடக்ட். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபோன் கனெக்ட் பண்ணிடலாமா? ஓகே. ரெடி, நாங்களும் அவளா வெயிட் பண்றோம். எனக்கே தெரியல யாருக்கு போகுது. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ மேம். மேம், நம்ம ஐபிஎல் டிக்கெட் கவுண்டர்லேருந்து இப்போ ஃபோன் பண்ணுறேங்க.
நான் என் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஆக்சுவலி வாங்கிட்டீங்கன்னா ஃபேமிலிக்குன்னு ஒரு 4 டிக்கெட்டுங்க. இப்போ வர சென்னை சிஎஸ்கே மேட்ச்சுக்கு, சிஎஸ்கே மும்பை இந்தியன் மேட்ச்சுக்கு வந்து 4 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணா மேடம் பேசுறாங்களா சார் பேசுறாங்களான்னு கேளுங்க. சாரிங்க, சாரி சார். அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது சொல்றதுக்கு முதல்ல எனக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கணும். நீங்க அப்படியா நீங்க சார்? பாட்டுக்கு போனை போட்டு வரிசையா ஏதோ அந்த பிபிசி சேனல் மாதிரி லாங் போயிட்டு இல்லை சார், அப்படியே நிறைய என்ன பேர் வேணும் பேசி உங்களுக்கு? பேசி யாரு வேணும் பழகிடுச்சு சார். உங்களுக்கு? ஒரு 10 பேர்ட்டு டிக்கெட் விற்றுட்டேன் கண்டினியூஸாக. அதனால அப்படியே லாஸ்ட்டாக பேசினவங்க மேடம், அதனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் சார். சாரி சார். ஸோ இந்த டூத் பேஸ்ட் வந்து விற்கிறோம் சார் நம்ம சைட்லேருந்து. அந்த டூத் பேஸ்ட்டை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த டிக்கெட்ஸை வந்து ஃப்ரீயாக அப்படியே கேரேஜ் பல்லு மாதிரி ஆயிடுமா? என்ன சார்? யூஸ் பண்ணா ஆமாம் சார், இது அப்படியே பண்ணிக்கிற கேரேஜ் நீங்கள் பல்லு மாதிரி ஆயிடும். கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தா எனக்கு இந்த மாசம் வர்ற வருமானம் எல்லாமே எனக்கு வந்துருங்க. எனக்கு சார் சார் பேஸ்ட் பேர் வந்து சார் கியூட் ஸ்மைல் டூத் பேஸ்ட் சார். தமிழில் வந்து இளிச்சவாயன் டூத் பேஸ்ட் சார். நீங்கள் வந்து போட்டுட்டு பல்லு விளக்குனீங்கன்னா நல்லா பிஸ்னஸும் போகும் சார். சிரிச்சு சிரிச்சு கவர் பண்ணி. பிரதர் சொல்லுங்க சார். பல்லு விளக்குற ஐடியாவே இல்லை எனக்கு. ஏன் சார்? சார் சார் பல்லு விளக்காம எப்படி சார் பிஸ்னஸ் பண்ண முடியும்? நான் பிசினஸே பண்ணலங்க. எனக்கு வேணாங்க எல்லாம் கோச்சிக்காதீங்க. எனக்கு சொல்றது கேளுங்க. 4 டிக்கெட் ஃப்ரீயா பிசினஸ் கிடைக்கும். பண்ற ஐடியா இல்ல, கிரிக்கெட் பாக்குற ஐடியா இல்ல. நம்பர் யாரு கொடுத்தா உங்களுக்கு? உங்க ஃப்ரெண்டு தான் சார் ஒருத்தர் கொடுத்தாரு. அவருக்குமே 4 டிக்கெட் கொடுத்துக்கிறோம் சார். அவர் வந்து 2 பேஸ் தான் வாங்கினாரு. அவருக்கு ஆக்சுவலி 8 டிக்கெட் கொடுத்துருக்குறோம். கியூட் ஸ்மைல் இளிச்சவாயன் டூத் பேஸ்ட் சார். இளிச்சவாயன் டூத் பேஸ்ட் அப்படின்னு கடை திறந்துருக்குறாங்க. பட் வந்து கீழ் பக்கத்துல இருந்து பேசுறீங்களா? எங்க சார்? கீழ் பக்கத்துல இருந்து பேசுறீங்க? கீழ்பாக்கம் இல்லை சார், பக்கத்துல சார், நுங்கம் பக்கத்துல இருந்து பேசுறேன் சார். சாரி சார். இல்லை, கீழ் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரிலாம் இருக்கு. இல்ல சார். இந்த மேட்ச் சேப்பாக்கல நடக்குது. நான் கீழ்பாக்கம் இல்லை சார், நுங்கம் பக்கம் சார். இல்லைங்க, கீழ் பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு நெட்வொர்க் அங்க இருந்தா கிடைக்குது. சார் இல்ல சார், சீரியஸா சார். காமெடியா பேசணும். சும்மா ஒரு நம்பருக்கு ஏங்க ஒரு ஃபேன்சி நம்பர் வச்சிருக்கேன் நானு. இந்த மாதிரி அன்னோன் கால்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்பரை வாங்கி வச்சிருக்கேன். சார் ஃபேன்சி நம்பர் இருக்குன்னா சார் ஃப்ரீ டிக்கெட் கொடுங்க சார். ஒரு டிக்கெட்டோட டிக்கெட் தரேன். சேப்பாக்கத்துல இருக்கேன், கீழ் பக்கத்துல இருக்கேன். என்ன அர்த்தம் சொல்லுங்க? சார் சாரி சார், அப்படி எதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ஒரு டிக்கெட்டோட வேல்யூவே வந்து 4000 சார். ஓகே, சூப்பர். அதாவது 150 செகண்ட் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது காதல விழல, அதான் மேடம் நான். இல்ல, அது அல்டிமேட் ட்விஸ்ட். அது நாங்களே எதிர்பார்க்கல. கட் பண்ணிடுவான்னு நினைச்சேன். 150 செகண்ட்ல 80 செகண்ட் வரைக்கும் மூச்சு பிடிக்காம பேசிட்டு கடைசியில சார் நாங்க வந்து ஆனா பொண்ணா வெளியில கேட்க மாட்டீங்களா நீங்க அப்படின்னு அல்டிமேட். அது சூப்பரா இருந்து செமையா வித்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சூப்பராக பேசின காரணத்தினால இதை நீங்கள் வின் பண்ணிட்டீங்க இந்த டாஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 1000 புள்ளிகள் எக்ஸ்ட்ரா. ஸோ 2 பார்ட்டிசிபென்ட் முடிச்சிட்டாங்க இல்லையா? 3வதா ஒருத்தங்க ரெடியாக இருக்கீங்க. ஜாலியாக இருக்கீங்களா? இருக்கிறதுலே டஃப் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறது கிடையாது, கஷ்டம் வந்து லாஸ்ட்டாக ஆரம்பிக்கிறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். என்ன கண்டென்ட் கொடுக்க போறீங்க? ஆல்ரெடி ஒரு 1000 பாயிண்ட் இழந்துட்டீங்க. இப்போ அவங்கள வந்து நீங்கள் லூஸ் பண்ண வைக்கணும் 1000 பாயிண்ட். அதனால நம்பர் பார்த்து அதுதான் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? ஏதாவது வந்து நல்ல நம்பரா பார்த்து நச்சுன்னு விழுற மாதிரி கொடுங்க. ஓகே, செலக்ட் பண்ணி ரெடியா? யாரு நம்பரை கொடுக்கறதுன்னு தான் யோசிக்கிறேன். ஓகே, நீங்க ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கான ப்ராடக்ட் பார்த்துடலாமா? ஓகே, ஷாரு மிஷாக்கான ப்ராடக்ட் இதோ. படுபயங்கரம். ஓகே, படுபயங்கர பைத்த மாவு. பைத்த மாவுனா? ஆமா, பைத்த மாவுனா ஃபேஸ் கிரீம். நீங்க நம்பர் எடுத்து வச்சிட்டீங்களா? அதான் யோசிக்கிறேன், கேர்ள்ஸ் நம்பர் கொடுக்கலாமா பாய்ஸ் நம்பர் கொடுக்கலாமான்னு. ஏன்னா Boys கேர்ள்ஸ்னா கொடுத்தா ஈஸியா வாங்கிடுவாங்க. அட்லீஸ்ட் காது கொடுத்தாச்சு கேட்பாங்க. பிகாஸ் இட்ஸ் a பியூட்டி ப்ராடக்ட். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது, உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. இப்போ உங்க திறமையே இந்த கால்ல காட்டுங்க. ஐயோ சாமி வித்துருங்க ஃபர்ஸ்ட். மாட்டிக்கிட்டு. இருக்கிறதுலே உங்களுக்கு தான் ஈஸியான டைட்டில். ஓகே, சோ கால் கனெக்ட் பண்ணிடலாமா? எக்ஸாம் டென்ஷனோட அதிகமா இருக்கு டென்ஷன். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் உங்களோட நேம் சார்? செந்தில் பிரபு மேம். ஓ நைஸ் நேம் சார். சார் எங்களோட ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து ஒரு நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக், ரொம்பவே இயற்கையான முறையில் நாங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஃபேஸ்க்குமே 100% தீங்கு விளைவிக்காது. ஓகே, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இந்த ப்ராடக்ட். ஓகே ஓகே மேம். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சார். சொல்லுங்க மேடம். இந்த படு பயங்கர பைத்திய மாவு வந்து ஹலோ பைத்தியமாவா? பைத்த மாவு. அட, பைத்திய மாவு தான் இங்க பார்த்தாலும் கிடைக்குது கடையில. நாங்க வாங்கி பூசி இல்ல இல்ல, இது வந்து சார் இல்ல சார், இது வந்து நாங்க வந்து விவசாயம் பண்ணி ஆர்கானிக்கா நாங்களே வந்து ஒவ்வொன்னா பறிச்சு எடுத்து அரைச்சு செய்யறோம் சார். பைத்திய மாவுலாம் பிளாஸ்டிக் எல்லாம் பண்ண முடியாது மேடம். விவசாயம் தான் பண்ணி எடுக்க முடியும். கிடையாது சார், பிளாஸ்டிக் கிடையாது. இது ஒரு மாவு. 100% கேரண்டி கொடுக்குறோம் இந்த படு பயங்கர பைத்திய மாவுக்கு.
மேடம் பைத்தமாவு முதல்ல நாங்க இங்க லோக்கல்ல வாங்கிக்கிறோம் மேடம். நீங்க இல்ல எங்க சார் கொடுக்குறீங்க? இல்ல சார் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் என்ன கான்செப்ட். ப்ராடக்ட்? என்ன கம்பெனி பேர் என்ன? கம்பெனி பேர் வந்து படு பயங்கர பைத்தியமாவு. ஹலோ பயங்கர பைத்தியமாவு சார். இந்த ஐ மீன் இது வந்து என்னன்னா பிபி, ஸோ அதனால நாங்க அப்படி சொல்றோம். ஆக்சுவலி அது வந்து பை பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஃப்ரீ சார் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா? ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீ சார் உங்களுக்கு. ரெண்டாவது டைம் அதை யூஸ் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்க நல்லா இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிட்டா போதும் சார். ஃபர்ஸ்ட் ஃப்ரீ தான் சார் உங்களுக்கு. மேடம் நீங்க ஏதோ நீங்க வந்து ஹிந்திக்கார மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார் நான் கொஞ்சம் இங்கிலீஷ் அதனால தமிழ் கொஞ்சம் திக்கி தான் சார் வரும். இப்போ நீங்க அடுத்த அக்கவுண்ட் நம்பர் தானே கேப்பீங்க? ஐயோ சார் நீங்க பயப்பட வேண்டாம். இது வந்து ஃபோர்ஜரியோ அண்ட் சம்திங்லாம் கிடையாது மேடம். சார். நான் சோப்பு கூட போடுறது இல்ல மேடம் ஃபேஸ்க்கு. புரியல சார். நான் 10 வருஷமா சோப்பே போடுறது இல்ல மேடம் ஃபேஸ்க்கு, முகத்துக்கு. அச்சச்சோ சார், அப்படின்னா உங்க ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிட்டு இருக்கும். என்ன சார் நீங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? மேடம் பைத்தமாவு என் ஒய்ஃப் யூஸ் பண்றாங்கல்ல பைத்தமாவு, அதே நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் மேடம். சார் அது வந்து கெமிக்கல் சார். உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது ஃபுல்லா கெமிக்கல் ப்ரிசர்வ் பண்ணி அப்படி வச்சிருக்காங்க, வருஷக்கணக்கா வச்சிட்டு இருக்காங்க. இதே வாட்ஸ்அப் நம்பர்ல அந்த படுபாய்ங்கிற பைத்தமாவோட ஸ்டிக்கர் இருந்தா அனுப்புங்க மேடம், நம்புறேன். ஓகே சார் கண்டிப்பா அனுப்புறேன் சார். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதா சார்? இதேதான் மேடம். ஓகே சார், இதே நம்பருக்கு நான் உங்களுக்கு படு பயங்கர பைத்தமாவை நான் அனுப்பிச்சு விடுறேன் சார் வாட்ஸ்அப்ல. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் ட்ரையல் அனுப்புறோம். நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க செகண்ட் ட்ரையல் காசு கொடுத்து வாங்கலாம் சார். ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை சார். 250 தான் 1 kg. 1 kg 250யா? ஆமா சார். மேடம் சார் 1 கிலோ பைத்தம்பருப்பு எவ்வளவு தெரியுமா மேடம்? ஃபர்ஸ்ட் நீங்க காசு கொடுக்க வேணா ஃப்ரீ. செகண்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். மேடம் முதல் வாட்டி 1 கிலோ அனுப்பிச்சிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் 1 kg அனுப்பிடுவோம் சார் நாங்க. அது தீர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் 250 பணம் கட்டணும். ஆமா சார், தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க 250 பணம் கட்டி நீங்க வாங்கினா போதும் சார். ஓகே சந்தேகமா இருக்கு மேடம். சார் நம்புங்க சார், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. இருக்கிறீங்கன்னா அது எப்படி மேடம் விவசாயம் பண்ண மாவா இருக்க முடியும்? இல்ல சார் நாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட சேல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான். சூப்பர். இவங்க ஊரே வச்சுருவாங்க. அதாவது மூஞ்சே கழுவாத சோப்பே யூஸ் பண்ணாத ஒருத்தரை வந்து நீங்க வந்து பைத்தமாவை வாங்க இல்ல வச்சீங்க. அவர் எல்லாமே யூஸ் பண்ணுவாரு. என்னோட அசிஸ்டன்ட் நான் செந்தில்னு சொல்லிட்டு அவர் எல்லா ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுவாரு. நான் வேற அந்த பைத்தியமாவுன்னு இருக்கேன். என்ன ஹைலைட்னா பைத்தமா வைக்க சொன்னா நீங்க பைத்தியமா வைக்கிறீங்க பாத்தீங்களா? வரல வாயில. அதாவது வாங்க ரெடியா இருக்கிறாரு. இல்ல பைத்தியமா வித்து பேசுறவங்களையும் பைத்தியமாக்கி ஒரு மாதிரி வந்து சூப்பரா போச்சு. அதனால வந்து அதுக்காக வந்து வாய் வலிக்க பேசி ஒருத்தர் ஆல்மோஸ்ட் ஒத்துக்க வச்சுட்டீங்க. இருந்தாலும் வந்து நீங்க வின் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங் திறமையை ஆல்மோஸ்ட் டெஸ்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ரவுண்டில் மற்றவங்க உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 120 செகண்ட்ஸ் நாங்கள் தருவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் சொல்லுங்கள் அவங்ககிட்ட, அவங்க நம்பவே மாட்டாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக வேணா இருக்கலாம் அது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிலரோட காண்டாக்ட் நம்பர் நீங்கள் தர போகிறீங்க. அவங்கக்கிட்ட மற்றவங்க வந்து யாராச்சும் ஒருத்தவங்க உங்களை பற்றி சில விஷயங்கள் சொல்லி நம்ப வைக்க போகிறீங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு நாங்கள் வச்சிருக்க அருமையான பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாங்க பழகலாம். இந்த ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சானியா மிர்சா. சாரி, சானியா மிர்சா கிடையாது, நம்ம சாருமிஷா. ஓகே ரெடி. ஸோ சாருமிஷா, நீங்க ஏன் பயப்படுறீங்க இந்த ரவுண்ட்ல? நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்ட்டு. இது நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது. யார் நம்பர் தர போறாங்களோ அவங்க பயப்பட வேண்டியது. அவங்களோட நம்பிக்கையை தான் நீங்க உடைக்க போறீங்க. புரியுதுங்களா? சரி, நம்பர் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? எஸ். ஓகே சூப்பர். ஹலோ. எஸ் சார் கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க சார். நீங்க ஜெகவீரோட ரிலேட்டிவா சார்? ஹலோ. சாரிங்க. ஆமாங்க, சொல்லுங்க. நான் அவரோட அசிஸ்டன்ட் பேசுறேன். சரிங்க. ஜெகவீர் சார் செட்ல ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. சரிங்க. ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி 2 டைமர். ரெண்டு பேரை ஏற்கனவே அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. சார் கிட்ட நான் இன்டைரக்டா சொன்னேன். சரிங்க. சார் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. சரி. அவரு நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத அப்படி சொல்லிட்டு கட் பண்ணி பேசலை என்கிட்ட நான் அன்னைக்கு சொல்லும்போது. சரி. அதுதான் எனக்கு என்னன்னா நல்ல சார். ஏன்னா அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், எதாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ராங்காக இருப்பார், ஓப்பன் டைப்பு. அதனால இப்படி ஒருத்தர் அப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கிட்ட சொன்னேன். அவர் அது கேட்டுக்கல. நல்லா தெரியுது, நீங்க யாருன்னு தான் புரியல. இல்ல சார், ஃப்ராங்க் பண்ணல சார். நான் உண்மையா அவரோட அசிஸ்டன்ட் தான் சார். நீங்க கேட்டு பாருங்க.
அவரை கொஞ்சம் ஓகேங்க பார்த்துக்கோங்க சார், நல்ல மனுஷன். சரிங்க சரிங்க கண்டிப்பாங்க. ஓகே சார், நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. சரிங்க நீங்க அட்வைஸ் பண்ணாலே போதும், அவர் புரிஞ்சுப்பாருன்னு நம்புறேன். ஏன்னா உங்கள்கிட்ட அன்னைக்கு நல்லா பேசிட்டு இருந்தாரு, அதனால தான் சார் சொல்றேன். ஓகேங்க கண்டிப்பா நான் அட்வைஸ் பண்றேன். ஓகே சார், சரிங்களா? கண்டிப்பா சொல்லுங்க சார். பிகாஸ் ஏன்னா நல்ல மனுஷன், அதனால தான் சார் நான் சொல்றேன். நீங்க அவர்கிட்ட கேளுங்க, உங்களோட அசிஸ்டன்ட் பிரியான்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்களா உங்களுக்கு, நீங்க கேளுங்க. ஆமா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நம்பினா போதும் சார், அதுக்கு முன்னாடி நீங்க நம்ப அவசியம் இல்லை. ஓகே ஓகேங்க ஓகேங்க சரி சார், நீங்க கண்டிப்பா. பேசுங்க சார், கண்டிப்பா கால் பண்ணி. ஓகேங்க ஓகேங்க கட்டாயமா நான் பேசுறேன். கண்டிப்பா சரிங்களா? பேசுங்க சார் கால் பண்ணி அவருக்கு. ஓகே 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 சார், ஓகே ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல். எப்பா எப்பா முடியல என்னால. அதாவது எனக்கு ஒரே ஒரு டவுட், நீங்க கொடுத்த நம்பரு உங்களை பத்தி ஏதாவது நல்லதா 4 வார்த்தை பேசுவாருன்னு பார்த்தா அவர் ஜாலியா அவங்ககிட்ட பேசிட்டு பூச்ச இருக்காரு. டைப் வேறு, அதனால பொண்ணுங்க பேசணும். சரிங்க டவுட்டில் வந்துட்டாரு. அவரு பார்த்து ஜாலியா பேசுற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல ஃபோன் அவர் வந்து வெறும் பிராங்க்னு தெரிஞ்சிச்சு Prank ன்னு அவருக்கு. சரி தெரிஞ்சிச்சு, நம்மளும் light ஆ கொஞ்சம் அப்படியே சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ப வைக்க சொன்ன அவரோட அசிஸ்டன்ட் பிரியா. இல்ல பிரியா அப்படின்ற நேம்லாம் நீங்க சொல்லி ட்ரை பண்ணீங்க, இருந்தாலும் வந்து அவர் நம்பல. பிராங்க் கால் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் நான் பிரியா சொன்னேன். ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. இப்படித்தான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. கிச்சு போட்டு நம்பிக்கையா கான்ஃபிடண்டா சொல்றீங்க, ஆனா Confident-ஆ நாங்க கான்ஃபிடண்டா சொல்றோம் அவர் நம்பல. நம்பினாரு, மறுபடியும் கால் பண்ணிக்கப்பா. பிராங்க் கால் சொல்லிட்டாரு, மறுபடியும் கால் பண்ணா கன்ஃபார்மா பிராங்க் கால் நீங்க வைங்க போன அப்படின்றாரு. அதனால அவர் பிராங்க் கால்னு கண்டுபிடிச்ச காரணத்தினால உங்களிடம் இருந்து இப்போது 1000 பாயிண்ட் பறிக்கப்படும். நீ கொடுத்துட்டு புடிக்கிட்டியப்பா. இதனால ஓகே குட், வெரி குட். அடுத்தது வந்து ட்ரை பண்ண போறது ஜெகவீர். சூப்பர். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே டயல் பண்ணி அவர்கிட்ட கொடுங்க. சேவ் கண்டென்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். ஹலோ யாரு? ஹலோ ஜோசஃபினுங்களா? ஆமா. என் பேர் மகேஷ்ங்க. நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு செய்தி சொல்லி, நான் வந்து ஸ்ருதியோட எக்ஸ் கொலீங்க. ஓகே. ஃபோனை கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் மாடியிலேருந்து குதிச்சிடுவேங்க. அவங்க வந்து என்னை லவ் பண்ணாங்க. அவங்க எக்ஸ் கொலீக் மட்டும் இல்லை, எக்ஸ் லவ்வருங்க. அவங்களுக்காக நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க தானே? மகேஷ் எனக்கு யாருக்கு தெரியாது. ஸோ உங்கள்கிட்ட மறைச்சிட்டாங்க. நான் சொன்னாங்க உங்களையும் எனக்கு தெரியும், உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன். நீங்கள் அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டு தானே? ஆமா. என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்க. அவங்க என்னங்க வாரத்துக்கு ஒரு தடவை லவ்வர் மாத்துறாங்க. என் ஃப்ரெண்டை பத்தி நீங்க எப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு ஏதாவது இல்லைங்க, உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேதுங்க. நான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். என்ன பேசுறது? நானுமே ஒரு ஸ்டேட்டஸ் வந்தோடனே நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் சொல்கிறத நீ சீரியஸாக எடுத்துக்க என் மாட்டேன். ஃப்ரெண்டை பத்தி நீங்க பேசுங்க. ஆ உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க பேசுவோம். சரி பரவாயில்ல. அவங்க இப்போ யாரும் லவ் பண்ணுறாங்களோ அதையாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கள் அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? ப்ளீஸ்ங்க. என் ஃப்ரெண்டை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க அவங்க லவ் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க எதுக்கு இப்பெல்லாம் பேசுறீங்க? கண்டிப்பாக லவ் பண்ணுறாங்கங்க. எல்லா ப்ரூஃபும் நான் வீட்டில் வந்தே கொடுக்குறேன். உங்கள் வீடு எங்கே இருக்கு சொல்லுங்கள், நானே வந்து கொடுக்குறேன். என்னங்க? இல்லை வீட்டில் வந்து நான் சொல்லி ப்ரூவ் பண்ணுறேங்க. கண்டிப்பாக நீங்கள் இது நோ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஜம்ப் பண்ணிவிடுவேங்க மேலேருந்து. குதிச்சிருவா? ஓகே ஃபைன். என்னங்க உங்கள் வீட்டு மாடியில் தான் நிற்கிறேன். என்னது? உங்கள் வீட்டு மாடியில் தான் நிற்கிறேன். எங்க வீட்டுல 2 மாடி இருக்கு. 2 மாடி இருக்குதா? அதில் ஒரு மாடியில் தான் நிற்கிறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்களா நான் சொல்கிறத? இருந்தே குதிங்க, அதான் கரெக்டா இருக்கும். அப்படியா? சரி நான் குதிச்சிங்கன்னா கொஞ்சம் தான் அடிப்படும். அப்புறம் நான் செத்து போயிட்டா யார் சுத்தியை பார்த்துக்கிறது? அட போங்க, நான் மாடியிலேருந்து குதிக்கிறேங்க. சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கலாம் பாய். நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா? ஸ்பாட்ல ஒரு கதையை உருவாக்கி, அதாவது இப்போ நீங்க குதிக்கிறேன் உங்க வீட்டு மாடியில் தான் இருக்கேன், ஆனா அவங்க கேஷுவலா ஹேண்டில் பண்ணாங்க. குதிச்சு தொலைண்டாங்க. குதிங்கட்டாங்க, ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. சூப்பர். இருந்தாலும் அவங்க நம்பாத காரணத்தினால் வந்து இந்த வந்து நீங்க டாஸ்கை வின் பண்ணல. ஸோ அதனால வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து அந்த 1000 பாயிண்ட்டை வந்து நாங்க பிடுங்கிடுறோம். ஸோ நீங்க அதை விளையாட ரெடியா இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு யார் கான்டாக்ட் நம்பர் தர போறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாருஷா. ஓகே, அதனால வந்து நல்ல அருமையான ஒரு கான்டாக்ட் நம்பரா எடுத்து கொடுங்க. யார் உங்களை நம்புவாங்களோ அவங்க நம்பிக்கையை வந்து நீங்க அருமையா உடைச்சு விடுங்க. Number does not exist. Please check the number you have dialed. சிக்னல் வீக்கா இருக்கும், அந்த முக்குல போய் பேசுங்க, நல்லா கிடைக்கும். Thank you. God bless you. ஓகே கால் பண்ணுங்க. ரெடி. ஹலோ.
சொல்லுங்க. முருகேஷ் அவர் இருக்காருங்களா? முருகேஷ் வந்து கொஞ்சம் ஒர்க்கா இருக்கிறான், பிரதர் தான். அப்படிங்களா? அவர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுக்கு சாருன்ற உங்களை தெரியுங்களா? எந்த சாருமா? அவங்களோட சிஸ்டரோட டாட்டர். சாரு நிஷாவா? ஆமாங்க. ஏங்க நான் அவங்க அம்மா தான், சொல்லுங்க. சாருவோட அம்மா பேசுறீங்களா? ஆமா, நான் சாருங்களோட அம்மா தான் பேசுறேன், சொல்லுங்க. அப்போ அவங்க நடுவில் ஒரு நாள் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 10,000 இருந்தா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி நான் ஜிபேல அனுப்பிச்சேன். அவங்க அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்ல தரேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கால் எதுவுமே பிக் பண்ணவே இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் அந்த அமௌண்ட் மட்டும் அவங்க கிட்ட கேட்டு போட்டு விட்டுறீங்களாமா? அம்மா, அவ அப்படியெல்லாம் வாங்க மாட்டா. உனக்கு காசு வேணும்னா சொல்லு, என் காசை நான் உனக்கு தரேன். இல்ல எனக்கு போய் சொல்லாத. இல்ல, எனக்கு உங்க காசெல்லாம் வேணாம். நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டே போடுங்க, எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. பிகாஸ் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். அவங்க வந்து என்ன, அதாவது அவங்க தேவைகளுக்கு நான் இருக்கிறேன். சரி, அவ காசு கடன் வாங்கலாம்னு சொன்ன பாரு. இல்ல, அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி. பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு எனக்கு போட்டு விடுங்க. ஆண்டி, என்ன ஆண்டி காசு வாங்கிட்டு இப்படி பண்ணா எப்படி ஆண்டி? காசு வாங்கிட்டு நீங்க இப்படி பண்ணா எப்படி ஆண்டி? நைஸ் நைஸ் நைஸ். அதாவது பேசுறவங்க வந்து உங்க அம்மா. எனக்கு அக்கவுண்டே இல்லாதப்ப எப்படி ஜிபே நம்பர் வந்துச்சு? அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இந்த மாடர்ன் வேர்ல்டுல ஒருத்தங்க அக்கவுண்ட் இல்லாம போன் இல்லாம இருப்பாங்க, எப்படிங்க தெரியும்? நீ தான் ஸ்கிரிப்ட்னு சொல்லியிருந்தா சொல்லிருக்கோம். இருந்தாலும் உங்களை திட்ட வந்தாங்க, கரெக்டா? ஒரு மாதிரி திட்ட வந்தாங்க. ஒரு மாதிரி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மாமா வந்து கோவப்படுத்தி விட்டு, அதாவது திட்ட வந்து ஏமா வைமா நீ போன அப்படின்ற அளவுக்கு மாத்திட்டீங்க. இருந்தாலும் வந்து நல்லா ப்ளே பண்ணீங்க. மூணாவது ரவுண்ட் வந்து ஒரு அருமையான ரவுண்டு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. ஜகவீரம், சாருமிஷா. ஸோ சூப்பர், 3000 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. அண்ட் ஸ்ருதி ஓகே 1000 பாயிண்ட்ல இருக்கீங்க. இருந்தாலும் வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதான் மனசு அதுதாங்க முக்கியம் ஒரு ஆர்டிஸ்டுக்கு. ஆமா, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் அண்ட் சில பர்சனலான கொஷின்ஸ் எல்லாமும் நாங்கள் கேட்போம். அதுக்கு வந்து ஒரு 5 கேள்விக்கு நீங்கள் வந்து அங்கே ஆன்சர் எழுத போறீங்க. ஓகேங்களா? கான்டாக்ட் லிஸ்ட்டில் வந்து யார் ஜென்ரல் நாலேஜில் வந்து சூப்பர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணி இதே கொஷின்ஸை அவங்ககிட்ட நீங்கள் கேட்க போறீங்க. நீங்கள் எழுதின பதிலும் அவங்க சொல்கிற பதிலும் ஒன்றா இருக்கா அப்படின்றது பார்ப்போம். எத்தனை கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட்டில் வந்து நாங்கள் யார் வின்னர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த செக்மெண்ட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட்சிங். ஓகே, ஸோ அந்த அறிவாளிகள் யாரு அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதில் 3 பேர் கலந்தாய்வு பண்ணி யார் ஃபர்ஸ்ட் போறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொசுக்குன்னு காட்டிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, அந்த போர்டு கிட்ட வந்துருங்க. ஸோ ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்ட் உங்களுக்கான முதல் கேள்வி, யாரு போனை கண்டுபிடிச்சது? கிரஹாம் பெல். ஓகே, ஸோ 2வது, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கலர். ஓகே, ஸோ 3வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே டேட். உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே டேட் அண்ட் உங்களுடைய பர்த்டே டேட். ஸோ 4வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடோடைய மாநில மரம் எது? ஓகே, 5வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெயின்போ அதுல மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்கு? பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா. ஓகே, என்னென்ன கலர் அப்படின்னு எழுதுங்க பார்க்கலாம். ஐயோ, அதுதான் டாஸ்க். சீக்கிரம் எழுதுங்க. ஓகே, சூப்பர். செமையா 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதியாச்சு. ஆனா ஒண்ணு நான் வந்து மற்ற ஆன்சர்லாம் நான் லாஸ்டா பாத்துக்கிறேன் கரெக்டா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த அலமரத்தை வந்து கொஞ்சம் ஆலமரம்னு எழுதிடுறீங்களா? டென்ஷன்ல விட்டேன் பஸ். ஸோ 5 கொஸ்டின் எழுதிட்டீங்க இல்லையா? இப்போ இதை கிராஸ் செக் பண்ணோம். உங்க கான்டாக்ட்ஸ்ல வந்து யாரு ரொம்ப பிரில்லியன்ட், காப்பாற்றக்கூடிய அந்த ஆள் யாரு? எங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கே கால் பண்ணிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ ரைட், ஓகே. ரொம்ப தைரியமான மனுஷன். ஸோ அவங்களுக்கு கால் கனெக்ட் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். ஓகே, ரைட். ஹலோ. ஒன்றும் இல்லை, இங்கே சின்ன கேம் போயிட்டு இருக்குது. அதுக்கு வந்து நீ தான் வந்து வெரி நாலேஜபிள் பர்சன் சொன்னேன் இங்கே உள்ளதுலே. அதனால உன்னோட ஹெல்ப் கொஞ்சம் தேவைப்படுது எனக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும். சொல்லுங்க. பண்ணலாமா? பண்ணலாம். ஹெல்ப் தானே, பண்ணிடலாம். ஃபோனை கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் கிராம்பெல். அவங்க வந்து ஃபுல் நேம் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலர்ஸ் இது நம்மளை பத்தி
ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிச்ச கலரு, அப்புறம் எனக்கு பிடிச்ச கலர். எனக்கு பிடிச்சது பிங்க் அண்ட் அவருக்கு பிடிச்சது ஸ்கை ப்ளூ. தேர்ட் கொஸ்டின் வந்து உன்னோட பர்த்டே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் என்னோட பர்த்டே. 21st October. என்னோட டேட்டு 20th June. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம இந்தியாவோட நேஷனல் ட்ரீ என்னன்னு தெரியுமா? தமிழ்நாடோட நேஷனல் ட்ரீ என்னன்னு தெரியுமா? நேஷனல் ட்ரீ ட்ரீ பேனியன் ட்ரீயா? பேனியன் ட்ரீ. அவங்க இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க பிரதர், நான் தமிழ்ல சொல்லிட்டேன். எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் கொஸ்டின் வந்து ரெயின்போல மொத்தம் எத்தனை கலர்ஸ் இருக்கு? 7 colors. அது என்னென்ன கலர்ஸ்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Red, orange, green, blue, yellow, indigo, ஓகே, violet. ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கனெக்டிங் மசூத் அவர்களே. தேங்க்யூ. ஸோ 5 கொஸ்டின்ல நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கிறது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அடுத்தது யார் விளையாட வர போறீங்க அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் நான் கிடையாதுன்னு திரும்பி நிற்கிற சானியா மிர்சா நீங்க தான், வாங்க. ஓகே சூப்பர். அடுத்து ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் விளையாடுறதுக்காக ஷாரு மிஷா வந்துட்டாங்க. ஸோ ரெடியா? ஓகே ஸோ உங்களுக்கான அந்த 100 செகண்ட் ஸ்டார்ட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழ்நாடுடைய மாநில பறவை. செகண்ட் கொஸ்டின் இந்தியாவுடைய நேஷனல் பேர்ட். ஸோ மூணாவது கொஸ்டின் சிம் கார்டோட அப்ரிவியேஷன் என்ன? சிம். என்னாச்சு, ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? வாமிட் வர மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஃபேஸ் அப்படி வச்சுக்கிறீங்க. சிம் சிம்னு எங்களுக்கு தெரியும், சிம்மோட அப்ரிவியேஷன் தெரியல. சூப்பர். ஓகே நாலாவது உலக வரலாற்றில் பழமையான மரம் எது? ஸோ 5வது கொஸ்டின் அதாவது நம்மளோட சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்கு? 12. ஓகே சூப்பர். 5 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க? மை வெல்விஷர் ராஜா சார். கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் ஷார்மிஷா பேசுறேன். இங்க ஷோக்கு ஒன்றுக்கு வந்திருக்கேன் ஜெயா டிவில. ஓகே. இங்க ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அது 5 கொஸ்டின்ஸ் நான் எழுதியிருக்கேன். சரிங்க, அது ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு தானே பண்ணணும். நான் சொல்லல. இல்ல உங்களுக்கு தெரியும், நீங்க நல்லா சொல்லுவீங்க அப்படின்னு கால் பண்ணேன். நீங்க ஒரு ஷோல உட்காந்துட்டு ஏதாவது ஏடா கூடமா கேட்டு எனக்கு எதுவும் தெரியலன்னா அவர் பேர் என்ன இருந்தாலும் வந்து உங்களை நம்பி ஒரு ஜீவன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு 5 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். தமிழ்நாட்டுடைய மாநில பறவை. தமிழ்நாட்டோட மாநில பறவை என்னது? நீங்க தேசிய பறவை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். தமிழ்நாட்டோட மாநில பறவை அடுத்த தேசிய பறவை தான் மரகத புறா. தப்பு. 15 செகண்ட் முடிஞ்சிருச்சு. கூகுள்ல நீங்க பார்த்து நான் இங்க இருந்து ஞானக்கண்ணால பார்த்தேன், அதனால தப்பு. ஓகே அடுத்த கொஸ்டின். அது சரி சார், நான் கூகுள் போகல சார். அது எப்படி போக முடியும் பேசிட்டு இருக்கும்போது? சார் அதெல்லாம் போலாம் சார். என்ன சார் நீங்க சும்மா? தேசிய பறவை, இந்தியாவோட தேசிய பறவை. தேசிய பறவை குழந்தைக்கு கேட்டா கூட சொல்லிடுவாங்க, மயில் தானே. மயில். ஓகே சூப்பர் சார். அடுத்து சிம் கார்டோட SIM சிம்மோட ஃபுல் ஃபார்ம். சிம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னதுன்னு கேக்குறாங்க. ஃபுல் ஃபார்மா? அதுக்கு தெரியல போல. சப்ஸ்கிரைபர் ஐடென்டி மாடல். ஓகே பார்த்து சொல்றாரு, நல்லா தெரியுது. ஆக்சுவலி இப்போ உடனே கேட்ட உடனே சொல்லிட்டாரு. உடனே போட்டோனே வந்துரும். 2 செகண்ட் தான். 4th கொஸ்டின் வந்து உலகத்திலேயே பழமையான மரம் என்ன மரம்னு கேட்டாங்க. உலகத்துல பழமையான மரம் ஏதோ ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா சொல்லலாம். ஏன் சார் நெட் ஸ்லோவா இருக்கா சார்? ஆலமரம் போடுங்க. ஆலமரமா? சார் எக்ஸலென்ட் சார். அடுத்த क्वेश्चन எத்தனை சோலார் சிஸ்டம்ல எத்தனை பிளானட் இருக்குன்னு கேட்டாங்க. அவர் யோசிப்பா ஏன் கிரகமே 8. ஓகே 8. ஓகே வெரி குட் சார். சூப்பர் சார். சூப்பரா செம ஸ்போர்ட்டிவா இருந்தது. எங்களுக்கு ஆக்சுவலா ஜாலியா இருந்தது உங்க கூட பேசினது. தேங்க்யூ ஃபார். ஸோ இப்போ வந்து நம்ம சாரு மிஷா எழுதின 5 கேள்வியில 5 ஆன்சர்ல 2 தான் கரெக்டு. ஆகையால் ஜெகவீர் மற்றும் சாரு மிஷா 2 பேருமே வந்து ஈக்குவலா சொல்லியிருக்கீங்க. 2 ஆன்சர். சூப்பர். இன்னும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த பாயிண்ட்ஸ் ஈக்குவலாவே இருக்கு. அப்படியா? ஓகே சூப்பர். ஸோ அடுத்து விளையாடுறதுக்காக நம்ம ஸ்ருதி ப்ளீஸ் கம். ரெடியா இருக்கீங்களா ஸ்ருதி? ஓகே ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கானது. ஸோ தமிழ்நாடுடைய மாநில மலர் எது? 100 செகண்ட் தான். மாநில மலர். 2வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டோடைய ஃபேவரட் ஃபுட்.
ஓகே, 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே குட்டி முட்டை எந்த பறவையோடது? வாங்க போற முட்டை பெரிய முட்டை, ஆமா. இதுல சின்ன முட்டை எழுதணும். கலகுறீங்களே. ஸோ 4வது கொஸ்டின் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய மலர், நேஷனல் ஃப்ளவர். ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா, போனை கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிராஹாம் பெல். ஸ்மார்ட் போனை கண்டுபிடிச்சவர் யாரு? சத்தியமா நான் இல்ல, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த பக்கம் வந்து நின்றுருங்க. இப்போ உங்களுக்கான அந்த காலர் யார் அப்படின்றத வந்து நீங்கள் அந்த ஜென்ரல் நாலேஜ் உள்ள காலர் யாருக்கும் கால் பண்ணுங்க. அவங்க இதே கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு ஆப்ஷனுங்க, அந்த 5வது எழுதிருக்கீங்களா, சத்தியமா நான் இல்லை, அதே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை நாங்கள் கொடுக்குறோங்க. எப்படி சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், அதனால தான் சொல்கிறோம். ஹலோ 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 சத்தி, நான் ஸ்ருதி பேசுறேன். சொல்லு. நான் இங்க ஜெயா டிவிக்கு ஒரு ஷோக்காக வந்தேன். ரைட், இதுலயே 15 செகண்ட் முடிஞ்சிருச்சு. அங்க வந்து ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. சரி, நீ ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு நம்பி உனக்கு கால் பண்ணியிருக்கேன். அது தெரியும், பட் சரி அப்படியே கால் பண்ணிட்டேன், ஏதோ சொல்லி விடு. ஓகே, என்ன क्वेश्चन? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து தமிழ்நாட்டோட மாநில ஃப்ளவர். மாநில மலர். மலர். தமிழ்நாடு மாநில மலர். 100 செகண்ட் தான், ஃபாஸ்டா சீக்கிரம் சொல்லு. புஷ்பா, வைல்ட் ஃபயர் மாதிரி ஏதாவது சொல்லு. அது வந்து ரெட்டா ஒன்னு இருக்கும், கத்திரிக்காய் பூ நினைக்கிறேன். லில்லியா? ஓகே, அடுத்தது வந்து உனக்கு பிடிச்ச ஃபுட். பிரியாணி. எந்த பேர்டோட எக் வந்து இருக்கலே சின்னது வேர்ல்ட்ல? ஹம்மிங் பேர்ட். ஹம்மிங் பேர்ட். ஆமா. அடுத்தது, இந்தியாவோட நேஷனல் ஃப்ளவர் என்ன? தாமரை. ஸ்மார்ட் போன் கண்டுபிடிச்சது யாரு? ஸ்மார்ட் போனை கண்டுபிடிச்சது யாரு? சத்தியமா தெரியாது. சதீஷ் அவர்களே, வெல்கம். ஸோ சூப்பரா பேசுனீங்க, நன்றி. ஷோல கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ 5 கேள்வியில வந்து 2 கேள்வி கரெக்டா சொல்லிருக்கீங்க. இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கீங்க. ஓகேங்களா? பட் பாயிண்ட்ஸ் இங்க தானே கம்மியா இருக்கு. அது நீங்க ஒரு ஆன்சர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாயிட்டு ஓகே. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து ஈக்குவலா பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறதுனால எல்லாருக்குமே இப்போ 1000 பாயிண்ட் நாங்க கொடுக்க போறோம். ஸோ ஸ்ருதி 2000 பாயிண்ட்ஸ், ஜக்வீர் 4000 பாயிண்ட்ஸ் அண்ட் சாருமிஷா 4000 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ரவுண்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்தி வந்தீங்க. ஓகே, ஸோ பிக்சரை பார்த்து எல்லாருமே என்ன நினைக்க போறீங்கன்னா, ரிங்கா ரோசஸ் விளையாட போகிறோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ இதை வந்து இப்போ இங்கே உங்களுக்கு நேராக ஒரு லக்கி ட்ரா இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து இங்கே அதை சுற்றி விட போகிறீங்க. சுற்றி விட்டு அது எந்த நம்பரில் நிற்கிதோ அதுக்கு மேலே இருக்க அந்த லெட்டர்ஸ் தெரியுதா, அந்த லெட்டர்ஸில் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கு இல்லையா, கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்க 10 நம்பர் நீங்கள் 30 செகண்டுக்குள்ளே நேம் அவங்களுக்கு அந்த 10 நேம் சொல்லலாம். அப்படி தான் பண்ணக்கூடாது, பண்ண ஹெல்மெட். ஓகேங்களா? ஸோ அதில் வர லெட்டர்ஸில் இருக்க 10 நேம்ஸை வந்து கான்டாக்ட்ஸில் இருக்கிறத நீங்கள் 30 செகண்ட்குள்ளே கடன்னு சொல்லணும். அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நான் செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வர போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இப்போ அந்த வீலை சுற்றி விடுங்க. மனசில் என்னையும் நினச்சிக்கோங்க. சுத்தி வந்தீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்திருக்க நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அதில் இருக்க லெட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா GHI. ஒரே நிமிஷம், நான் உங்களோட கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ GHIல. ஸோ ரெடியாக இருக்கீங்களா அந்த 10 கான்டாக்ட் சொல்கிறதுக்கு? ஓகே, ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கீதா, கங்கை அண்ணா, ஹரி, ஹரிப்ரியா, இந்து பிரியா, இந்து, 6, மீதி 4. ஹேமா, ஹேமலதா, இர்ஃபான், இம்ரான், கரெக்டா உண்மையை மட்டும் சொல்லணும். செக் பண்ணிட்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, சூப்பர்.
ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ 4th ரவுண்டில் தான் வந்து ஒரு மாதிரி தீயா வேலை செஞ்சுருக்கீங்க. இப்போ அவங்க 2 பேர் கரெக்டாக சொல்ல அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 1000 பாயிண்ட் கிடைக்கும். கண்டிப்பா கரெக்டா சொல்லுவாங்க. ஓகே சூப்பர். பார்ப்போம், என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, உங்கள் இடத்துக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து யார் வர போகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜெகவீர் பிரதர். ஸோ வந்துருங்க. ஓகே, ஸோ கான்டாக்ட்ஸ் கண்டுபிடிச்சு ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கு என்ன வந்துருதுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, தெய்வத்தை வேண்டிட்டு தெய்வத்தை வேண்டிக்கிற XY அத்தா சுத்தி விடுங்க. ஏய் வாவ் சூப்பர். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? அதான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 1 ABC. ஓகே, ஸோ உங்களுக்கான கவுண்ட் டவுன் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ யோர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அருண், அம்மா, ஆனந்த், பாலா, ஆனந்த கிருஷ்ணன், பாலசரவணன், கிறிஸ்டோஃபர், முடிய போகுது. 3 முடிய போகுது. கிறிஸ்டோஃபர் தான் சொல்லிட்டேனா? முடிய போகுது. அருள் முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. நீங்களே செக் பண்ணுங்க, நான் பார்த்துட்டேன் எத்தனை கரெக்ட் அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து நாங்க ப்ரெஷர் கொடுத்த அந்த 30 செகண்ட் ப்ரெஷர்ல 2 விட்டீங்க. இருந்தாலும் வந்து 8மே நீங்க சொன்ன 8மே கரெக்ட். சூப்பர். சாரு மிஷா ரெடியா? ரெடி. ஓகே, வேண்டிக்கிட்டு நல்லா அதை சுத்தி விடுங்க. இசட் வரணும்ட்டு. ஏன் சுத்தி விடுங்க. ஓகே சூப்பர். சோ உங்களுக்கு வந்து 2ஆம் நம்பர் வந்திருக்கு, DEF. ஓகே ரெடி. ஓகே, அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தீபக், ஈஸ்வர், ஃபகத், தீனா, தினேஷ், அப்புறம் எஸ்தர், 6 எஸ்தர், தீபிகா அண்ட் தர்ஷன், ஓகே, எலிசபெத், ஈஸ்வரி மேம் இருக்கும். அப்புறம் முனீஸ்வரியா? எஃப்ல ஃபாத்திமா, ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து எது கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் பார்த்துட்டேன். நீங்கள் எத்தனை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்ட்டு. நீங்கள் எத்தனை சொல்லியிருக்கீங்க பார்த்துடலாமா? நீங்களே ஜென்யூனா உண்மையை ஒத்துக்கோங்க. ஐயோ, இதுல தீபிகா ஸ்ட்ரீன் இருக்கு, நான் தீபிகா மட்டும் சொல்லிட்டேன். ஓகே, அது ஒன்று. இன்னொன்று பரவாயில்ல, நேர்மையாக இருக்கு. அது சல்மா ஃபாத்திமான்னு இருக்கு, நான் வெறும் ஃபாத்திமா மட்டும் சொல்றேன். அதாவது அந்த புனைப்பெயரை வந்து விட்டுறாங்க அவங்க. ஓகே சூப்பர். இருந்தாலும் வந்து 10 கான்டாக்ட்ல வந்து 8 கான்டாக்ட் செமையா கண்டுபிடிச்சீங்க. வெரி குட். ஸ்பான்டேனியஸா சொல்ற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். 3 பேருமே அதுல வந்து ஆல்மோஸ்ட் சூப்பரா சொல்லிட்டீங்க. 10மே கரெக்டா சொல்லிருக்காங்க. ஒரு பெரிய ஓகே. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ரவுண்டோட வின்னர் யாரு அப்படின்றது. யாரு நல்லா அழுத்தி சொல்லுங்க. ஓகே, ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி. உங்களுக்கு வந்து 2000 பாயிண்ட்ல இருக்கீங்க. ஸோ நீங்க வின் பண்ண காரணத்தினால இப்போ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்ருதி வின் பண்ணது காரணத்தினால நாங்கள் உங்களுக்கு 1000 பாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா? நீங்க தோத்துட்ட காரணத்துக்காக இப்போ உங்களுக்கு 1000 பாயிண்ட் நாங்கள் மைனஸ் பண்றோம். ஓகே சூப்பர். ஸோ ஷோவோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. யாருமே வின்னரும் இல்லை, யாரும் லூசரும் இல்லை. எல்லாருமே வந்து ட்ராப் பண்ணி இன்னைக்கு 3 பேருமே வின்னராக நிற்கிறீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க இன்னைக்கு? செம்ம ஃபன்னாக போச்சு, ஜாலியாக இருந்தது. அவ்வளோதான், 2 வார்த்தை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். தரவாக என்ஜாய் பண்ணோம். டெஃபினட்டாக நியூ இயரில் இந்த ஆரம்பித்த ப்ரோக்ராம் மாதிரி இந்த இயருமே ஜாலியாக ஃபன்னாக போகணும்னு வில் ப்ரே தி காட். சூப்பர் சூப்பர். சொல்லுங்கள் சானியா மிர்சா. ஷார்மிஷா. ஆக்சுவலி ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. என்ன ஒரு பெரிய ஹாப்பினஸ்னா 3 பேருமே ஈவனா ஸ்கோர் எடுத்தது ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா யாரோட மனசுமே நியூ இயர் அன்னைக்கு பாதிக்காம இருந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. சூப்பர் சூப்பர். ஸோ நியூ இயர் ஸ்பெஷல் அன்னைக்கு வந்து நீங்க எப்படி கலர்ஃபுல்லாக மாற்றினீங்களோ அதே மாதிரி இந்த நியூ இயர்ல இருந்து உங்களோட கெரியர்ல இன்னும் ஒரு டபுள் ஸ்டெப் நீங்க வந்து அஹெட் போகணும். அண்ட் இன்னும் நிறைய செலிப்ரேஷன்ஸ்க்கு நீங்க வந்து கெஸ்டா வரணும். அண்ட் உங்களோட வெற்றி படங்கள் எல்லாமே வந்து இங்க 3 பேருமே வந்து கொண்டாடணும் அப்படின்றத நாங்கள் எங்கள் ஜெயா டிவி சார்பாக வாழ்த்திக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ வேற ஒரு சூப்பர்
சூப்பரான ஷோல நாங்க எல்லாம் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அவர் டீம். ஸோ நம்ம சார்பாக ஒரு விஷயம் சொல்லிடலாமா? ஸோ இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்.